பிரதர், நீங்க ப்ரேயர் பண்றீங்களா பிரதர்? ஓகே. நல்ல ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பித்து ஆண்டவரே நல்ல விதமான தடைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை நடத்துகிறோம். விசேஷமாக இன்று ஒரு புதிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் கர்த்தாவே. அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல் அதை பற்றி பலவிதமான காரியங்களை ஆழமாக ஞான சகோதரர் ரிசர்ச் பண்ணி அதை டைம் எடுத்து ஏதோ நேரத்தை செலவு பண்ணி எனர்ஜியை செலவு பண்ணி அதை நடத்துகிறாரு. அதை நாங்கள் வந்து ரெகுலராக கேட்டு அதை பயனடையவும் வேதத்தில் இருக்கிற காரியங்களை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரவும் தேவரீர் கிருபை பாராட்டும். வர தடைப்பட்டவர்களை கூட தேவரீரப்பா கூட்டி வரும். இதை அப்பா அநேகரின் மூலமாக பலன் அடைய தேவரீர் கிருபை பாராட்டும். எல்லா புதிய மகிமையும் தேவரீர் அறிவுரைக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தில் ஆமென். ஆமென். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பார்த்தது வந்து இந்த பைபிள் ஸ்டடியில ரைட் டிவிஷன் டூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் அதுல இருந்து ஒரு டவுட் கேட்டு ஆவி, ஆத்மா, சரீரம் இதை பற்றி எல்லாம் வந்து பிரதர் இல்ல பிரதர், இந்த இது ஆரம்பிச்சதே வந்து நம்ம எஃபிஷியன்ஸ்ல பைபிள் ஸ்டடி பண்றதுக்காக வேண்டி ஆரம்பிச்சது. எஃபிஷியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆரம்பிச்சோம் நம்ம. ஆமா, ரைட் டிவிஷன் வந்து புரிஞ்சாதான் எபிசியட் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ரைட் டிவிஷன் தான் ஆரம்பிச்சோம். எபிசியன்ஸ் படு எடுக்கணும்ன்றதுக்காக ரைட் டிவிஷன் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம சில காரியங்கள்லாம் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், மனிதனுடைய தோற்றம் இதெல்லாத்தையும் பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மரணத்தை குறிச்சு படிச்சோம். ஆவி, ஆத்மா, சரீரம், மரணம், பேசிக் டீச்சிங்ஸ் அந்த டாக்டரின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் மரணத்துல இருந்து படிக்கும் போது அதுல பைபிள்ல இருக்கக்கூடிய சில குழப்பமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து படிச்சோம். அதுல வந்து யோனாவின் வயிற்றுல இந்த மீனின் வயிற்றுல யோனா 3 நாள் உயிரோடு இருந்தாரா இல்ல மரித்து இருந்தாரா? சாமுவேல் வந்து சவுலோடு வந்து மரித்த பிறகு பேசினாரா? ஏனோக்கும் எலியாவும் இன்னைக்கு உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல இல்லை, அவங்களும் மரித்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல இருந்து பார்த்தோம். அதே மாதிரி ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமையில வந்து அது ஒரு ஓமை தான், அது ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். மறுரூப மலை குறித்து அந்த இதுல ஏனோக்கும் எலியாவும் இன்னும் உயிர்த்தெழுதல் நடக்காதப்ப அவங்க எப்படி அங்க தோற்றம் அளிச்சு வந்தாங்க அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். அப்புறம் பொருந்தியர்ல மரித்தவர்களுக்கான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது என்ன அர்த்தத்துல பைபிள் வந்து மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம், மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் எடுக்கும்போது பிரதர் வந்து சாவரனிட்டி ஆஃப் காட், அந்த தெய்வத்தினுடைய ஆளுமை, சர்வ வல்லமை, இதை பத்தி எல்லாம் படிச்சோம். அதுல வந்து மனிதனுக்கு சுய சித்தம், ஃப்ரீ வில் இருக்கா, தன்னிச்சையா செயல்படக்கூடிய சித்தம் இருக்கா, இல்ல எல்லாமே தேவனுடைய ஆளுமைக்குள்ள சாவரனிட்டி ஆஃப் காடுக்குள்ள வருதா அப்படின்றதெல்லாம் படிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மெயினா என்ன எடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம்னா நரகம் அப்படின்ற டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நரகம். நரகம்ல வந்து இந்த தமிழ்நிலையே போட்டிருப்பேன் ஹெல் ஹோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு புரளின்றது தான் அந்த ஹோக்ஸ்ன்ற வார்த்தை. அப்புறம் அப்படின்னா வந்து நரகத்தை வந்து நம்ம ஏன் படிக்கணும், அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு விதத்துல, ஏன்னா நரகம்னு பைபிள்ல இருக்கு, எழுத்தின்படி இருக்கு, ஆனா அது என்னது அப்படின்றத எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற நிறைய காரியங்களை வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன இது பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நரகம் அப்படின்னும் போது நரகத்தை பத்தி இந்த பாடத்தை நம்ம ஏன் படிக்கணும், நரகம்ன்ற பாடம் ஏன் படிக்கணும் நம்ம அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, அதுல நரகம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா, அதை எதுக்கு நம்ம படிக்கணும், அப்படி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. அதை ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த நரகம் டாபிக் படிக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன் இந்த நரகம்ன்ற டாபிக் படிக்கணும் அப்படின்னா இந்த நரகம் அப்படின்ற விஷயத்துல வந்து பல தவறான போதனைகள் இருக்கு. ஸோ நரகம்ன்ற டாபிக் எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டிலையும் சரி உலக பிரகாரமும் சரி நரகம்ன்றது வந்து எல்லா மதத்திலையும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
அந்த பொதுவா இருக்கக்கூடிய அந்த மதங்கள் அடிப்படையில நரகம்ன்ற பொதுவான விஷயத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதனால தவறான போதனைகள் வரும்போது அது வந்து தேவனுடைய தன்மையை பற்றின ஒரு தவறான புரிதலை கொண்டு வருது. தேவன்னா யார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு தவறான புரிதலும் சேர்ந்து வர்ற மாதிரி வருது. அது போக நிறைய டாக்டரின்ஸ் இதன் மூலமாக பல தப்பான டாக்டரின்ஸ் உண்டாகி நிறைய குழப்பத்துக்கு காரணமா இருக்கு. அப்படி குழப்பமா இருக்கக்கூடிய காரியங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாதான் இதை ஏன் நம்ம படிக்கணும், இதுல இருந்து ஏன் தெரியணும் அப்படின்றது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு முதல் ஒரு வசனத்தை படிக்கலாம். அந்த வசனத்தை படிச்சுட்டு அதுல இருந்து நம்ம அப்படியே இதை ஏன் நம்ம நரகத்தை பத்தி படிக்கணும் அப்படின்ற முக்கியத்துவத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். யாராவது படிக்கலாம்? மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஓகே, இப்ப இதுல வந்து யார பத்தி பேசியிருக்குன்னா பரலோகத்துல இருக்கிற பிதா. அப்ப பரலோகத்துல இருக்கிற பிதாவினுடைய அந்த சுபாவம், அதான் அவருடைய சுபாவத்தை எப்படி சொல்லுது, பூரண சுபாவத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். என்ன பார்த்தோம்? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்னவா இருக்கிறாரு? பூரண சர்க்குணர் இருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்களும் என்னவா இருங்க? பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. இப்ப இந்த பகுதியை படிக்கும் போது நம்ம இதை வந்து ஒவ்வொரு பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த பூரண சர்க்குணர்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப பரலோகத்துல இருக்க பிதா பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுபாவத்தை சொல்லும் போது அவர் வந்து பூரண சர்க்குணர். அதே மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த பூரண சர்க்குணர் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அன்பு. அன்பை குறித்து தான் இந்த காரியமே சொல்லப்பட்டது இந்த பேசேஜ்ல. அப்ப இந்த பேசேஜ்ல அந்த அன்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மத்தேயுல 5வது அதிகாரத்துல 44வது வசனம் படி 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, அப்ப இதுல வந்து முக்கியமா சில காரியங்கள் சொல்லிட்டு வருது. இத சொல்றது யார் சொல்றது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நான் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து யாரை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர்ஸ் சொல்லிட்டு வர்றாரு. என்னென்ன சொல்லிட்டு வர்றாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்றாரு. முக்கியமான விஷயம். உங்களை பகைக்கிறவர்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இது எல்லாமே வந்து எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? நம்மளை எதிர்க்கிறவங்கள, அன்பே செய்யக்கூடாதவங்கள, அன்பு செய்ய முடியாதவங்களுக்கு அன்பு செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து பரலோகத்துல இருக்க பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படிப்பட்டவர்களா இருந்தா பரலோகத்தினுடைய பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னும் போது இந்த வசனத்துல இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு 45வது வசனம் படிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஓகே, அப்ப இதுல சொல்லும் போது இந்த ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது இந்த வசனம்? இப்படி செய்வதினால். அப்ப இப்படி செய்வதினால்னா எப்படி செய்வதினால்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப எப்படி செய்யறதுனா அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? சத்துருக்களை சிநேகிப்பதன் மூலமாக, அதே மாதிரி உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக, பகைக்கிறவர்களை நன்மை செய்வதன் மூலமாக, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறதுனால நம்ம என்னவா இருப்போம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப
மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஐடென்டிபிகேஷனா எதை சொல்றாரு? இந்த இல்ல, ரட்சிக்கப்பட்டதையா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறதையா? இல்லைங்கண்ணா. அப்போ நம்ம அப்ப நம்ம வந்து பிதாவினுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கான ஐடென்டிட்டியாவே இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னா, மற்ற எதையும் சொல்லல. உங்களை சத்துருக்களை நீ சிநேகிச்சிரு, உங்களை சபிக்கிறவங்களை நீ ஆசீர்வதி, அப்படியே ரிவர்ஸா உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய். அப்ப இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யறதுனால நம்ம பரலோகத்தினுடைய பிதாவுக்கு புத்திரரா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அது மட்டும் நிறுத்தல, அடுத்தது வந்து பரலோகத்துல இருக்கிற பிதாவினுடைய சுபாவம் என்ன அப்படின்றதையும் அதே வசனத்துல கண்டினியூ பண்ணி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரா இருப்பீர்கள்னு சொல்லிட்டு, அவர் எப்படி பண்றாரு? பரலோகத்துல இருக்க பிதா அவரு தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும், இன்னொருத்தர் யாரு? அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப பரலோகத்துல இருக்க பிதா அவருடைய சுபாவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு தீயோர் மீதும் நல்லோர் மீதும் சூரியனை உதிக்க செய்யறாரு. அவரு நீதிமான்கள் மீதும் அநீதிமான்கள் மீதும் என்ன செய்யறாரு? மழையை பெய்ய பண்றாரு. அப்ப இந்த வசனம் எதை எடுத்துக்காட்டுது? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த வசனத்துல இருந்து தேவனுடைய குணாதிசயத்துல ஈக்குவாலிட்டி. அப்போ பரலோகத்துல இருக்க பிதா வந்து நல்லவர்களா இருந்தாலும் சரி, தீயவர்களா இருந்தாலும் சரி, நீதிமான்களா இருந்தாலும் சரி, அநீதிமான்களா இருந்தாலும் சரி, அவரு தனித்தனியா வேறுபாடு காட்டி பாகுபாடு காட்டுறது கிடையாது. அவருடைய இது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. ஏன் ஈக்குவலா இருக்கு? இப்ப நல்லவங்களுக்கு நல்லது செய்யலாம், தீயவங்களுக்கு தீயது செய்யலாம் இல்லையா? அப்படி ஏன் செய்யாம ரெண்டு பேருக்கும் நான் சமமா தான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாரு? அவரு பூரண சர்க்குணர் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா? அந்த கடைசி வசனம் படிக்கும் போது அதுல அவரு பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் அப்படின்றாரு. அப்ப அந்த பூரண சர்க்குணத்துக்குள்ள என்ன கேரக்டர் வருது அப்படின்னா, அவரு நல்லவர்கள் மீதும் சரி, தீயவர்கள் மீதும் சரி ஒரே மாதிரி தான் இது பண்றாரு. அநீதி உள்ளவர்கள் மீதும் நீதி உள்ளவர்கள் மீதும் ஒரே மாதிரி தான் இது பண்றாரு. அதுதான் அவரை பூரண சர்க்குணர் ஆக்குது. அப்போ நம்மளும் வந்து எப்படி தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியும்? அந்த பூரண சர்க்குணத்துல நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னா, தீயோருக்கு பகைக்கிறவர்களுக்கு அன்பு செலுத்துறது, இந்த மாதிரி காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து வந்து அங்க சொல்லும் போது மக்களுக்கு ஒரு தராதரத்தை, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு. எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த அன்பு செய்யறதுக்கான ஒரு தரம், ஒரு நிர்ணயம், ஸ்டாண்டர்டை செட் பண்றாரு. அது என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்றாருன்னு பார்க்கலாம். அது ஒரு கம்பேரிசன் வச்சு சொல்றாரு. ஸோ மத்தேயு 5வது அதிகாரம் 46, 47 2 வசனம் படிங்க. 5, 46, 47. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீரானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்போ இங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அன்பினுடைய தராதரத்தை வந்து எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஆயக்காரருடைய அன்புக்கு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்குறாரு. அப்ப இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன அப்படின்றாரு. அப்ப அதுல அர்த்தம் என்னது? உங்களுக்கு அதனால ஒரு பலனும் கிடையாதுன்றதுதான் அந்த கேள்வியே. புரியுது இல்லையா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்திருக்கிறது என்ன? நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பெஷலா காட்டிக்கிறதுக்கு அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வித்தியாசம் காட்டுறாருன்னா, ஆயக்காரரும் இதெல்லாம் செய்யறாங்களே, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அவங்க அன்பு செலுத்துறாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்களை அவங்க விசுவாசிக்கிறாங்க, வேண்டியவங்களை விசாரிச்சுக்கிறாங்க. அப்ப இதுல நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளைன்னு விசேஷித்தவர்கள் ஆவறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புரியுது இல்லையா? அப்ப இதுல முக்கியமான காரியம் என்ன? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க சிநேகித்தனீங்கன்னா
நீங்க அன்பானவர்கள் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. முதல் விஷயம். இப்ப நான் வந்து என் பையனை நேசிக்கிறதுனால நான் பெரிய அன்புள்ளவன்றது அர்த்தமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. அப்ப நான் தேவனுடைய பிள்ளைன்றதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துருது? லாஜிக்கலாவே அங்க பெரிய ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. அப்ப யார நம்ம அன்பு செலுத்துறோமோ அவங்க நம்மளுக்கு அன்பு செலுத்துறதும், நம்ம அவங்களுக்கு செலுத்துறதும், நம்ம ஒருத்தர் கொடுத்தா அவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னு சொல்லி செய்யறதும், விசாரிக்கிறது. சோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுனால இது வந்து உலகத்தார் ஆயக்காரர்னு சொல்லும் போது அது வந்து உலகத்தாரை கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவங்களும் இதே தானே செய்யறாங்க, அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிநேகிக்கிற அன்பு செய்யறது அது ஒரு விசேஷமே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை வந்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அப்ப அன்புன்னு சொல்லும் போதே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான ஒரு கிரைட்டீரியால இருக்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னா, பகைஞனை அன்பு செலுத்துறது, சபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் சொல்றது. சோ அப்ப அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு. அப்ப இங்க என்ன மாதிரியான அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்காரு? நார்மலான அன்பை குறிச்சா? கேக்குதா? இங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அன்பை குறிச்சு பேசிட்டாரு. அன்பு அப்நார்மல், யாருமே செய்யாத ஒரு விஷயம். அப்நார்மல் அன்பு இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு அன்பு. அப்ப இந்த அன்புக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா அந்த அன்புக்கு நம்ம என்ன சொல்லலாம்? தெய்வீக அன்பு. கரெக்டா? ஏன்னா பிதாவாகிய தேவன் அப்படிதான் டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அதே மாதிரி அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் வெயிலையும் மழையும் உதிக்க பண்றாரு அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்றாரு. எல்லாரையும் ஒரே விதமா தான் பாக்குறாரு. நல்லவங்களுக்கு தனியா ஒரு இதுவும் கெட்டவங்களுக்கு தனியா ஒரு இதுவும் செய்யறது கிடையாது பரலோகத்துல இருக்க பிதா. அதனால அவர் பூரண சர்க்குணரா இருக்காரு. அப்போ அந்த மாதிரியே நம்மளும் இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி தராரு. அந்த மனிதர்களுக்கு அவர் சொன்ன ஸ்டாண்டர்ட்ல வந்து சாதாரண அன்பை குறிச்சு அவர் பேசவே இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய அன்பை குறிச்சு பேசவே இல்லை. ஒரு தெய்வீக அன்பை குறிச்சு பேசுறாரு. ஏன் தெய்வீக அன்பை குறிச்சு பேசுறாருன்னா, இப்படிப்பட்ட அன்பை செய்யும் போதுதான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தெய்வீக அன்புல என்ன செய்ய சொல்லியிருக்காரு? எப்படிப்பட்ட அன்பு தெய்வீக அன்புன்னு சொன்னா, நம்ம வீட்டுல எல்லார்ட்டையும் தெரிஞ்சவங்க கிட்ட பழகினவங்க கிட்ட எல்லாம் நம்ம அன்பு செலுத்துறதுல வந்து தெய்வீக அன்பே கிடையாது. அது யார் வேணாலும் ஆயக்காரர் கூட செஞ்சிருவாங்க அப்படின்ட்டாரு. அப்ப சத்துருக்களை நேசிப்பது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யறது, நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்றது. சோ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யும் போதுதான் என்ன வருது? ஒரு தெய்வீக அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வீக அன்புக்கான ஸ்டாண்டர்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க செட் பண்றாரு. அந்த ஸ்டாண்டர்டை எதை வச்சு செட் பண்றாருன்னா, பரலோக பிதாவினுடைய அன்பை வச்சு அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்றாரு. இப்ப கடைசியா நம்ம ஸ்டார்ட் பண்ண வசனத்தையும் மறுபடியும் படிச்சு பார்க்கலாம். மத்தேயு 5:48 திரும்ப படிங்க. அத மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஓகே, அப்படின்னா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். ஆகையால்ன்றதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். எப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லிட்டு ஆகையால். அப்ப இந்த ஆகையாலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, பிதாவாகிய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் ஒரே மாதிரி சூரியனும் மழையும் உதிக்க செய்யறாரு, பெய்ய பண்றாரு. அப்ப அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யறது வந்து நீங்க சாதாரணமா அன்பு செலுத்துறேன்னு சொல்றது வந்து ஆயக்காரர் கூட அப்படி செஞ்சிருவாங்க. அன்பு இல்லாம ஆயக்காரர் கூட கிடையாது. தன்னுடைய பிள்ளையை நேசிக்காத அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. தங்களை நேசிக்கிறவங்கள நேசிக்காத ஆட்கள் கிடையாது. அப்படி நேசிக்கிறதுனால அதனால ஒரு பலனுமே கிடையாது. அதனால நீங்க விசேஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குன்றதும் கிடையாது. அப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு ஆயக்காரர் மாதிரி இல்லாம எப்படிப்பட்ட அன்பாத்மன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி அப்படி இருக்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப இந்த பூரண சர்க்குணர் அப்படின்றது வந்து எதுல பிதா பூரண சர்க்குணர் நீங்க வசனம் சொல்லுது? பரலோகத்தில் இருக்க உங்கள் அன்புல. ஏன்னா அவர்தான் தெய்வமே. அதனால தெய்வீக அன்புன்றதை விட பிதாவினுடைய அன்பு நமக்கு தான் அந்த தெய்வீக அன்பை நம்ம இங்க காட்ட சொல்லி லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர் இருக்கிறது போல அப்படின் போது அந்த பூரண சர்க்குணர்ன்ற வேர்டுக்கான
டெஃபினேஷனை தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த கண்ணோட்டத்துல இல்ல எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த திசையில அந்த எந்த அர்த்தத்துல பூரண சர்க்குணர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த காரியத்துல அவரு அன்புல பூரண சர்க்குணர், பர்ஃபெக்ட் லவ், அதுதான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரலோகத்துல இருக்க பிதா வந்து அன்புல பூரண சர்க்குணமானவர். மனிதன் அவன் தன்னுடைய எதிரிகளையும் நேசிக்கவும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் என்ன செஞ்சிருக்காரு, அவர் கட்டளையிட்டு இருக்காரு. அப்ப இப்படி பண்றதுலதான் வந்து என்னவா இருக்கு, பூரண சர்க்குணர். அப்ப இப்ப ஒரு காரியம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த வசனத்துல இருந்து, ஏன் நம்ம நரகத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றதுல வந்து பிதாவாகிய தேவன் அவரு என்னவா இருக்கிறாருன்னு பார்த்தோம், பூரண சர்க்குணரா இருக்கிறாருன்னு பார்த்தோம். அந்த பூரண சர்க்குணம்ன்றது வந்து எதை வச்சு பிதாவாகிய தேவனை அவர் பூரண சர்க்குணரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து அவரு அன்புல பூரண சர்க்குணரா இருக்கிறாரு. எப்படி அன்புல பூரண சர்க்குணரா இருக்கிறாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் வெயிலையும் வர்ஷிக்க பண்ணிடுறார், அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும். அதுல எந்த வித்தியாசமும் இல்லாம அவரு எல்லாருக்கும் சமமா ஒரே மாதிரிதான் அன்பு செலுத்துறாரு. அந்த அன்பின் நிமித்தமா செய்ய வேண்டிய காரியத்தை பிதாவாகிய தேவன் செய்யறாரு. சூரியனும் மழையை நம்ம கொண்டு வர முடியாது, பிதாவாகிய தேவன் கொண்டு வர்றாரு, அதை செய்யறாரு. அந்த பூரண சர்க்குணர், அன்புல பூரண சர்க்குணரா இருக்கிற தேவன் விழுந்து போன மனிதன், ஆக்சுவலா பாவத்துல விழுந்து போன மனிதன், பலனற்ற மனிதன், அந்த மனிதனை நீ தேவனுடைய பிள்ளையனா இருக்கணும் அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நீயும் அவரை போல பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள்னா அதுக்குதான் வந்து அன்புல பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். எப்படின்றதான் பார்த்தோம். சத்துருக்களை சிநேகிக்கிறது, பகைக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறது, சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யறது. ஸோ இப்படி அப்ப எல்லாமே அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே ரெசிப்ரோகேட் பண்றது இல்லை. அன்பு செய்யறவங்களுக்கு அன்பே செஞ்சுட்டா பிரயோஜனம், அதனால ஒண்ணும் இல்லை. அப்ப துன்பப்படுத்துறாங்களா அவங்களுக்கு அன்பு செய்யறது, பகைக்கிறாங்களா அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது, நேசிக்கிறது, இந்த மாதிரியான காரியத்தை சொல்லும் போது அப்ப இந்த பூரணப்பட்ட அன்பு, இந்த பூரணப்பட்ட சர்க்குணரா இருங்கள் அப்படின்றது வந்து அன்புல பூரணப்பட்ட தேவன் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப கேள்வி என்னன்னா, விழுந்து போன மனுஷன், பலவீனமற்ற இந்த பாவ உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண இந்த ஆயக்காரர்களை போல அன்பு செலுத்தக்கூடிய அந்த இயற்கை மனிதனை, நார்மலா இருக்க மனுஷங்களை பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய பிள்ளையா இருக்கிறதா இருந்தா என்னை போல பூரண சர்க்குணராய் அன்புல அவங்களுக்கு நீ மாத்தி அன்பு செய்ய. அவங்க உன்னை பகைச்சா கூட நீ அவங்களுக்கு நன்மையை செய்ய, அவங்க உன்னை விரோதிச்சாலும் அவங்களுக்கு நீ நன்மையை செய், ஆசீர்வாதம் செய்ய, சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நம்மளை செய்ய சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் பூரண சர்க்குணர். இப்ப நம்ம இந்த நரகத்துல வந்து தேவன் நரகத்துல எல்லாரையும் நெருப்புல எரிச்சு நித்தியமா அதுல வாட்ட போறாரு அப்படின்னு சொல்லும் போது இயற்கையா ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருதுங்கண்ணா. வருது இல்லையா? இப்ப அன்புல பூரணப்பட்ட தேவன் மனுஷன் என்ன சொல்றாரு, இப்ப யார வந்து தேவன் வந்து நரகத்துல போட போறாரு, இல்ல நரகத்துக்கு ஏன் தேவன் போடுறதுல அவங்களா நரகத்துல போய் விழ போறாங்க அப்படின்னு என்ன இது சொன்னாலும் சரி, அந்த நரகத்துல போறாங்க அப்படின்னும் போது அது எப்படி தேவன் நரகத்துல அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். இது ஏன் வந்து நரகன்ற டாபிக்கை படிக்கணும் அப்படின்னா இந்த கிளாரிட்டி எல்லாம் கொண்டு வரதுக்கு. அப்ப ஏன் படிக்கிறோம்னா நம்ம பல தவறான டீச்சிங்கை உள்ள கொண்டு வந்ததுனால தேவனுடைய தன்மையே மாறுற மாதிரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்ல. இப்ப அவர் வந்து அன்புல பூரண சர்க்குணரா இருக்கிற தேவன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல மனுஷன் வந்து 70 வயசோ 80 வயசோ 100 வயசோ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சரி, அது வந்து ஒரு குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல தேவனை பகைத்ததாலேயோ இல்ல தேவனுடைய அன்பை வெறுத்ததாலேயோ தேவனை ஏற்றுக்கொள்ளாததாலேயோ தேவனை அறியாததுனாலேயோ இந்த காரணங்களுக்காக, இதுல எந்த காரணம் வேணா இருக்கட்டும், இந்த காரணங்களுக்காக இந்த 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ கொடுக்கப்பட்ட காலத்துல தேவனை அறியாதனால இல்ல அறிஞ்சும் ஏற்றுக்கொள்ளாதனால இல்ல தேவனுக்கு பகைஞனா இருந்தனால அவர் வந்து நிச்சயமா நெருப்புல போட்டு வாட்டி எடுப்பார்னு சொன்னா இது லாஜிக்கலா ஒத்துக்க முடியுதா இல்ல அதுல பிரச்சனை தெரியுதா? புரியுதா நான் சொல்றது? இந்த வரைக்கும் என்ன கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருக்கு. இல்லாஜிக்கலா இருக்கு. ஏன்னா செய்ய முடியாத மனுஷனையே நீ அப்படி செய்யி, உன்னை பகைக்கிறவர்கள் ஆசீர்வாதம், அது எவ்வளவு கஷ்டமானதுன்னு மனுஷனுக்கு தெரியும்.
ஒருத்தர் பகைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சபிக்கிறாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறது, ஒருத்தர் எதிர்த்து வராங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்யறதுன்றது வந்து நம்மளாலேயே முடியாத ஒரு காரியம் நம்ம யோசிக்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம கிட்ட ஆண்டவர் அதை செய்ய சொல்றாரு. ஏன்னா நான் அப்படிப்பட்டவன், என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு முடிச்ச பிறகு நம்ம வந்து இல்ல ஆண்டவர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாதனால, அவரை அறியாதனால, இல்ல அவரை பகைக்கிறனாலே வச்சுக்கலாமே, அவருக்கு அப்போஸ் பண்ணி இருக்கிறனால நம்மளை வந்து அப்போஸ் பண்றவங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போஸ் பண்றவங்கள நெருப்புல எரிக்க போறாரு அப்படின்றது வந்து ஒரு இல்லாஜிக்கல் திங்கா தான் இருக்கு. அப்போ பைபிள் வந்து ஒரு இல்லாஜிக்கல் புக் கிடையாது, இட்ஸ் அ லாஜிக்கல் புக். அப்போ அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்றது அப்படின்றதுக்கு தான் இந்த நரகம் அப்படின்ற டாபிக்கை நம்ம படிக்கிறதுக்கான மெயின் காரணமே. நரகத்துக்கு நம்ம போறோம் போகல அப்படின்றது செகண்டரி. இல்ல நரகம் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல படிப்போம், இந்த நரகத்தை பத்தி டீடைல்டா என்னன்ட்டுன்னு. பட் பேசிக்கலா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு இல்லாஜிக்கல் திங்ஸ் இருக்கு. ஆண்டவரை குறித்த ஒரு தன்மை பைபிள்ல போட்டிருக்கிறதுக்கு மாறா நம்ம சில காரியங்களை ப்ரீச் பண்றோம், பிலீவ் பண்றோம், சொல்றோம். ஸோ அப்ப அந்த காரியங்கள்ல இருந்து என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப இது எல்லாமே வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய போதனைகள் காரணமாக தேவனுடைய எதிரிகளை, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களை நரக ஆக்கினியில நித்தியமா எரிப்பார் அப்படின்னு பெரும்பாலான கிறிஸ்தவங்க இதை நம்புறதுக்கு இந்த நரகம்ன்ற டாபிக் வந்து காரணமா இருக்கு, நரகம்ன்ற விஷயம் காரணமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாஜிக்கலாவது தேவனுடைய தன்மையே அது மாற்ற மாதிரி வருது. ஓகே, இப்ப அடுத்த டாபிக் இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா, இந்த லாஜிக் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுக்கு. இப்ப நம்ம கிளியரா இருக்காங்க. இப்ப one minute. ஓகே, சம்திங் ஸ்லைடு மிஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, அப்போ சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சொல்றாங்க இருக்காரு. அப்படி இருக்க தேவனு அதே இதுல பார்வோன் சேனை வரும்பொழுது கடல்ல போட்டு சாவடிக்கிறாரு அவங்கள எதிர்த்து வர ஜனங்களுக்கு, தன்னோட ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக. அதே மாதிரி இது தேவனுடைய பெட்டி இதுவாக தவறி விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க அடிக்கப்படுறாங்க. அந்த அந்த என்றுமே மாறாத தேவன், அன்பான தேவன், இது எப்படி என்ன எப்படி நான் இது பண்றது? ஆமா, இது எல்லாத்தையுமே நம்ம இதனுடைய இது எல்லாமே இதனுடைய கண்டினியூட்டியில நம்ம படிக்க போறோம். இதுக்கு அடுத்து ஒரு 4-5 வாரம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி, ஏன்னா நியாய தீர்ப்புனாலதான் வந்து நரகத்துக்கு போறாங்க, இல்ல அக்னி கடலுக்கு போறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு நியாய தீர்ப்பினுடைய வெளிப்பாடா வருது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புன்ற டாபிக் இதோட சேர்ந்து வரப்போகுது. இந்த நரகம் படிக்கும் போதே அதுவும் வரும். அதுல இது எல்லாமே கவர் பண்ணிருக்கு. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம கவர் பண்ணணும் பிரதர். இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பார்வோட வந்து இது போட்டாங்க, அது வந்து சவரன்டி ஆஃப் காட்ல படிச்சோம். ஆமா, அந்த வாரம் கண்மணி வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அது மிஸ் ஆயிருக்கும். பட் அந்த சாவரிட்டியில படிச்சோம். இப்போ வந்து ஆக்சுவலா காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்லயும் அதை பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நியாய தீர்ப்புகள் குறித்து வரக்கூடிய காரியத்துல இதையும் போட்டிருக்கு. ஸோ அதுவும் பார்க்க போறோம். ஓகே, இப்ப
இது இதெல்லாம் நமக்கு இப்ப இந்த வசனம் படிச்சோம் இல்லையா, மத்தேயுல இருக்கிற இந்த நம்ம படிச்ச 5வது அதிகாரத்துல இருக்கிறது வந்து யாருனாலும் ஒரு பைபிள் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மத்தேயு. அதுல ஸ்டார்டிங்ல 5வது அதிகாரத்துல இவ்வளவு காரியங்கள் கொடுத்துருச்சு. தேவனுடைய அன்பை பத்தி, அவர் பரிபூர்ண அன்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பூர்ண சர்க்குணன்றதே வந்து அன்பு குறிச்சு நம்மள அந்த அன்பு செய்ய சொல்றாருன்னு. அப்ப இதெல்லாம் இருந்த போதிலும் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய போதனை, அதனுடைய காரணமாக தேவன் வந்து தம்முடைய எதிரிகளை, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனற்றவர்கள், இவங்களை எல்லாத்தையும் நரக ஆக்கினையில நிச்சயத்திற்கும் என்ன செய்வார், எரித்து தண்டிப்பார் அப்படின்னு யார் நம்புறது? பெரும்பாலான கிறிஸ்தவர்கள். புரியுது இல்லையா? பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இல்லாட்டி தேவனற்றவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய அன்பை நிராகரித்தவர்கள், இவங்க எல்லாரும் நரகத்துல தேவன் தண்டிப்பார். அவங்களுக்கான இடம் வந்து நரகத்துல தண்டனைக்குரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அப்ப இதுல வந்து தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்றத ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா தேவன் வந்து அன்பற்றவர்னு யாருமே சொல்றது இல்லை. இருந்தாலும் இந்த குறுகிய காலத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த மனுஷன் வந்து அறியாமலோ எப்படியோ ஒண்ணு அவர் மீது அன்பு செலுத்தாமலோ, அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாம, இல்ல அவனுக்கு சுவிசேஷமா போய் சேராம, அப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்காக அந்த அன்பான சிருஷ்டிகர்த்தா, ஏன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷனுடைய சிருஷ்டி கர்த்தர் தான். திடீர்னு நெட் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. அப்ப தேவன் அன்பா இருக்காருன்னு ஏற்றுக்கொள்றோம். இருந்தாலும் வந்து இந்த காரியத்தெல்லாம் சொல்றோம். அந்த லைஃப் ஸ்பேன்ல வந்து அவங்க கேட்க முடியாம, சுவிசேஷத்தை கேட்க முடியாம, இல்லாட்டி தேவன் மீது திரும்ப அன்பு செலுத்த முடியாம, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலானோர் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது மட்டும் இல்ல, போதிக்கவும் செய்றாங்க. அப்ப இதுல வந்து இருக்கக்கூடிய முரண்பாடு புரியுதா? ஒரு இடத்துல வந்து தேவன் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி, அவரு பூரண சர்க்குணர்ன்றதே வந்து அன்புலதான். அந்த அன்புக்கான எப்படிப்பட்ட அன்பு அப்படின்றத வந்து தன்னுடைய சத்துருக்களை நேசிக்கிறது. அப்ப இதே லாஜிக்ல தேவன் தன்னுடைய சத்துருக்களை நேசிப்பார் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இங்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுக்கு விரோதமா இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், சோ இவங்க எல்லாருமே வந்து நரகத்துல தள்ளப்படுவாங்க அப்படின்னும் போது அதுக்கு முரணா மாறா இருக்கு. அப்ப இந்த காரியங்கள், இந்த பாரம்பரிய போதனைகள் பொதுவா மத கருத்துக்கள், அதாவது இந்த பொதுவான மத கருத்து இருக்கு, அந்த கருத்துக்கள், அதே மாதிரி மொழிபெயர்ப்பினுடைய டிரான்ஸ்லேஷனுடைய எரர், பிழைகள் காரணமாக நம்ம வந்து அந்த ரியாலிட்டி, அந்த உண்மையை இழந்துட்டு அந்த மாதிரியான ஒரு காரியத்துல இது, அதாவது தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியத்துல இருந்து நம்ம எதிர்மறையா திங்க் பண்றதற்கு, அதை நம்புறதுக்கு, அதை போதிக்கிறதுக்கு ஆன காரணம் என்னன்னா, மெயினா வந்து ரிலீஜியஸ் டீச்சிங் சொல்றாங்க இல்லையா, பொதுவான ஒரு மத கருத்து, மத போதனைகள், அந்த போதனைகள் காரணமாகவும், ரெண்டாவது மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய பிழைகள் காரணமா, டிரான்ஸ்லேஷனல் எரர்ஸ்னு சொல்லிட்டு, இதனால வந்து அந்த ஒரிஜினாலிட்டி போயிட்டு நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஒரு தப்பை வந்து கான்ஃபிளிக்டே இருந்தாலும் நம்ம இப்ப போதிக்கும் போது தேவன் அன்பாரோன்னு சொல்லிட்டு, ஆனா உன்னை நெருப்புல ஆட்டுவாரு, ஆனா என்ன வந்து அவர் சத்ருவை நேசிக்க சொல்லியிருக்காரு, பகைக்கிறவர்களுக்கு அன்பு செய்ய சொல்லியிருக்காரு, ஆனா அவருடைய பகைஞர்களை நெருப்புல தான் போட்டு எடுக்க போறாரு, அதை இது பண்ண முடியாது, அது ஒன் டைம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு டீச்சிங் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால்தான் இந்த நரகம்ன்ற டாபிக்கை வந்து படிக்கிறது வந்து முக்கியமா பைபிள் கண்ணோட்டத்துல, வேதாகம கண்ணோட்டத்துல படிக்கணும். என்ன பேசிக்கலா பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு, அந்த நரகம்னா என்ன, ஏன்னா நரகம்ன்றது இருக்கு. அப்ப அந்த நரகம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, இல்லை இந்த இடத்துக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்ல மாறி இருக்கா, இல்லை என்ன அர்த்தத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ இது வரைக்கும் அந்த லாஜிக்கல் கிளியரன்ஸ் கரெக்டா இருக்கு இல்லையா? இது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு லாஜிக்கல் தாட், அது புரியுது இல்ல? புரியுதுங்க. ஓகே, அடுத்தது நரகம்ன்ற தலைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முன்னுரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நரகம்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்ப இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை படிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு, நரகம் அப்படின்ற தலைப்புல வந்து சரியான ஒரு தெளிவை
வேதாகமத்துல இருந்து நம்ம படிச்சு புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம எடுத்த உடனே டைரக்டா அப்படியே படிச்சு படிச்சு போய் இது பண்றது, அது அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா நம்மள போய் ரீச் ஆகாது, நமக்கு கரெக்டா அது கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படையில தேவையான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். நமக்கு அந்த லாஜிக்கல் தெளிவு, மற்ற சில காரியங்களாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். அதை தெளிவை பெற்றுக்கொள்றதுக்கு பொதுவா கேட்கப்படக்கூடிய சில முக்கிய கேள்விகள் இருக்கு. ஜென்ரலா கிறிஸ்டியானிட்டியோ மற்ற ரிலிஜன்லயோ அதுக்கான சில பதில்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு வரும்போது கிராஜுவலா நம்மளுடைய புரிதல், ஏன்னா இது வந்து ஹெல்ன்ற டாபிக் வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டடா, ரொம்ப சிக்கலான, ரொம்ப தப்பா மாத்தி பல ஆயிரம் வருஷங்களா, பல நூறு வருஷங்களா, 1700 வருஷங்களுக்கு மேல இதை இப்படி போதிச்சு வந்துகிட்டு இருக்க ஒரு காரியமா இருக்கு. அப்ப இதுல இருந்து அதை ஒரு கரெக்டான தெளிவு பெறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். எடுத்த உடனே டக்குன்னு போனோம்னா நமக்கும் புரியாது, அது பிரயோஜனமும் படாது. அப்ப அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுக்கு சில கேள்விகள்லாம் கேட்டு கிராஜுவலா அதை பில்டப் பண்ணிட்டு வருவோம். அப்ப இதுல முதல் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நரகத்துல இருக்கிறவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லாட்டி மரித்து இருக்கிறாங்களா? நரகத்துல இருக்கவங்க கேள்வி புரியுதா? புரியுது. நம்ம சொந்த பதில் சொல்லணுமா? இல்ல, அது ரெண்டுமே சொல்லலாம். பொதுவான கருத்துன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சொந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கும், இல்ல கிறிஸ்தவ கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒண்ணு நரகத்துல வந்து எல்லாம் உயிரோட தான் இருக்காங்கன்றது. யாரும் அழிய மாட்டாங்க, செத்த மாட்டாங்க, நிக்கும், புழு கடிக்கும், எரியும், ஆனாலும் சாக மாட்டாங்க. ஓகே, இது வந்து பைபிள்ல இருக்க, இது வந்து பைபிள்ல இருக்க கருத்தா இல்ல பொதுவான மக்கள் கருத்தா? பைபிள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த புழு சாவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஆமா, அதை மீன் பண்ணி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இப்படி ஒரு கான்செப்ட் மக்கள் மத்தியில இருக்கு. ஓகே, பைபிள்லயே வந்து அங்கே புழு சாகாமலும் நெருப்பு அவியாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நரகத்துல போனவங்க செத்துற முடியாது, உயிரோடையதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து பைபிள்ல இருந்து சொல்லக்கூடிய கருத்துலயும் இது வருது. அது போக பொதுவான கருத்தோ இல்ல உங்களுடைய கருத்து? இறந்தவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. இறந்தவங்க நரகத்துக்கு போவாங்க. லாஜிக்கலா பார்த்தோம்னா இறந்தாதான் சொர்க்கமோ நரகமோ போக முடியும். ஆனா நிறைய பேருக்கு வாழும்போதே நரகத்துல இருக்க மாதிரி இருக்கும், அது வேற விஷயம். வந்து கண்மணி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இறந்த ஆன்மா சாகாதே, ஆத்மா உயிரோட தானே இருக்கு. ஆத்மா உயிரோட தான் இருக்கும், அதனால அது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதுதான் எல்லாத்தையும் அனுபவிக்க போறது. உடம்பு போயிடும், உயிர் ஆண்டவர்கிட்ட போயிடுது. ஆத்மா தான் நரகமோ மோட்சமோ எங்கனாலும் போவோம், அதுக்கு அழிவு இல்லையே. ஓகே, அதனால செத்துட்டா முடிஞ்சிருச்சு கிடையாது. ஓகே, அப்போ இப்ப நம்ம பேசுன இதுலயே வந்து நரகத்துக்கு போறவங்களுக்கு ஆத்மா அழிவில்லாம இருக்கனால நரகத்துல போய் வேதனை இருக்கலாம், இல்ல அங்க நரகத்துல புழு இருக்கும், நெருப்பு அவியாம இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து என்ன இதுல கிளாரிட்டி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். இப்ப மதங்களுடைய அடிப்படையில வந்து மக்கள் வந்து நரகத்துல துன்பப்படுறாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் இந்த புழு இருந்துகிட்டே இருக்கும், கடிச்சிட்டே இருக்கும், நெருப்புல எரிஞ்சிட்டே இருப்பாங்க. இதுல சிலர்லாம் வந்து பூமிக்குள்ள தொலைய போட்டு தோண்டிட்டு உள்ள இருந்து ஓவன் சவுண்ட் வந்து அலறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நரகம் அப்படின்னாலே இப்ப நம்ம இந்த இதுல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு படம் போட்டிருந்தோம், அந்த மாதிரி எல்லாம் நெருப்புல ஆடுற மாதிரி கத்துற மாதிரி. அது வந்து மக்கள் மனதுல ஒரு பிக்சரைஸ் கிரியேட் ஆன ஒரு விஷயம் நரகம் அப்படின்னா. அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுகையும் பற்கடிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது வந்து எப்படி மரித்தவங்க எப்படி அழுகையும் பற்கடிப்பும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ மதங்களினுடைய அடிப்படையில மக்கள் நரகத்துல துன்பப்படுறாங்க அப்படின்ட்டு யாரு? மதத்தை நம்புகிறவர்கள் நம்புகிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையின் மூலமாவே, ஏன்னா மதத்தின் அடிப்படையில மக்கள் வந்து நரகத்துல துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நம்புறவங்க, அந்த நம்பிக்கை அவங்க சொல்றதன் மூலமாவே நரகத்துல இருக்கிறவங்க எப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது, உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு எப்படி நம்புறாங்க? எதை வச்சு நம்புறாங்க? அழறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க. ஏன்னா துன்பப்படுறதுக்கோ அழறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். உயிர் இருந்தாதான் வேதனைப்பட முடியும், துன்பப்பட முடியும். அப்ப இந்த அடிப்படையில மதத்துல இருக்கிறவங்க வந்து
ஒரு மத நம்பிக்கையில இருக்கிறவங்க மரித்த பிறகு நரகத்துல வேதனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஆப்வியஸா என்ன அர்த்தத்துல வருது அப்படின்னா அவங்க நரகத்துல உயிரோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா உயிரோட இருந்தாதான் துன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப மரணத்திற்கு பிறகு மக்கள் நரகத்துல உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை நம்புறவங்க நம்புறாங்க. புரியுது இல்லையா? அப்ப மத நம்பிக்கையின்படி மரித்தவர்கள் என்ன ஆகுறாங்க, மரித்த பின்னாடி நரகத்துல உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்றது மத நம்பிக்கையில உள்ளவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இது கிளியரா இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்? இப்ப நம்ம அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்போம், இதை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. அடுத்து என்ன கேள்வினா, மக்கள் நரகத்திற்கு ஏன் செல்றாங்க? இப்ப முதல் மக்கள் நரகத்துல உயிரோடு இருக்காங்களா மரிச்சிருந்தாங்களான்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மக்கள் நரகத்திற்கு ஏன் செல்றாங்க அப்படின்ற கேள்வி. இதுல மத நம்பிக்கையில இருக்கிறவங்க படி மக்கள் நரகத்துக்கு ஏன் செல்றாங்க, அதாவது பொதுவா கிறிஸ்தவனே இல்லை, பொதுவான எந்த மதமா இருக்கட்டும் மதத்தின் நம்பிக்கையில பொதுவான காரணம் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க நரகத்துக்கு போறதுக்கான காரணம்? அவனுடைய சொல் செயல் எல்லாமே பாவம் நிறைஞ்சதா இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்றது என்னடி தப்புன்ற எல்லாமே ஒரு லிஸ்டே தப்பு லிஸ்ட் ஃபுல்லாவே இருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு பெரிய லிஸ்டே போட்டு போலாம். கெட்டவரங்க இருக்குது, சிலர் இன்னும் லாஜிக்கலா அத நல்லது கெட்ட தாண்டி மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இறங்காமல் இருக்கிறதுன்றது. ரெண்டாவது சிலர் சொல்றது கர்மா, நீ எதை விதைச்சு அதை தான் இருக்கணும், உன்னுடைய கர்மா இது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏமாற்றம் செய்யறது, துரோகம் செய்யறது, மற்றவங்களை மோசம் செய்யறது, மோசமா நடத்துறது, இப்படி பொதுவா சில காரியங்கள் சொல்றது. அப்ப இன்னும் பாவ காரியங்கள் செய்யறது, இப்படி பல காரணங்கள் சொல்றாங்க பொதுவான மக்கள் எந்த மதத்துல இருந்தாலும். அப்போ ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, இந்த கிரைட்டீரியா எல்லாம் இருக்கிறவங்க எங்க போவாங்க மரிச்சா? நரகத்துக்கு போய் நரகத்துல எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஒரு மாதிரி எண்ணெய் சட்டியில போடுவாங்க, இல்லாட்டி நெருப்புக்கு நல்ல கொல்லிக்கட்டை வச்சு எரிப்பாங்க, விதவிதமா சொல்றாங்க. சோ அது ரெண்டாவது. அடுத்தது இப்ப கேள்வி, இது பொதுவான ஜனங்கள், பொதுவான எல்லா மதத்திலயும் இருக்கவங்களோட பொதுவான கருத்து பார்த்தோம். இப்ப நரகத்துக்கு செல்றதுக்கான காரணமா கிறிஸ்தவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன? எதனால நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் ஏத்துக்காதவங்க ரட்சிக்கப்படாதவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு கிறிஸ்தவங்களுக்கு சொல்றதுக்கான காரணம். ஓகே, அப்ப கிறிஸ்தவங்க சொல்றதான கான்செப்ட்ல சில காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல் ஆதாம்னுடைய பாவத்தின் காரணமாக எல்லாரும் நரகத்துக்கு போறோம். ஏன்னா ஆதாம் முதல் மனுஷன் பாவம் செஞ்சா, அதனால பாவம் உள்ள வந்துச்சு. அந்த பாவம் எல்லாரோட ஒட்டி இருக்கு. அதனால எல்லா மனுஷருமே நரகத்திற்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கு. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படுறாங்க அப்படின்றது. இதுதான் ஜென்ரலான கிறிஸ்டியனைஸ்டு டீச்சிங், பொதுவான கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய டீச்சிங். அதாவது ஆதாமின் பாவம். அடுத்தது பாவ சுபாவம். நமக்குள்ளேயே ஒரு பாவ சுபாவம் இருக்கு. எதுல இருந்து? ஆதாம்னுடைய பாவ சுபாவத்துல இருந்து நமக்குன்னே ஒரு பாவ சுபாவம் வந்து அந்த பாவ சுபாவத்தினால நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம செய்யற பாவம் சுபாவம் மட்டும் இல்ல, நம்ம செஞ்ச பாவ கிரியைகள் காரியங்கள் இந்த பாவத்தின் காரணமாக போறதுன்ட்டுன்னு. இது எல்லாத்தோட முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதது. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நரகத்திற்கு போறதுக்கான காரணங்கள்ல கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியதுல ஒண்ணு, ஆதாம்னுடைய பாவம் நமக்குள்ள வந்திருக்கு, நம்மளுடைய பாவ சுபாவம் உண்டாயிருக்கு, நாம் செய்த பாவம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்து அதை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதது அப்படின்னு சொல்லிட்டு காரியம் இருக்கு. இப்ப இந்த எல்லா காரியத்திலையும் நம்ம கிறிஸ்தவத்துல பார்த்ததும் சரி, இல்ல பொதுவான மக்கள் காரியத்திலையும் பார்த்ததும் சரி, ஒரு விஷயம் காமனா இருக்கு நரகத்துக்கு போறதுக்கு. அது என்னது? பாவம். பாவம். அது நம்ம செஞ்ச பாவமோ, ஆதாமின் பாவமோ, நம்ம கர்மாவோ, இது எதை விதவிதமான டெர்மினாலஜிஸ்ல விதவிதமான சொல்லாடல்ல சொன்னாலும்
கடைசியா வரக்கூடிய ஒரே வார்த்தை பாவம். அப்போ பாவத்தின் காரணமாக தான் மக்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள் அப்படின்றது வந்து மனிதர்களுடைய முடிவு. அவங்க எடுத்திருக்கிற அவங்களுடைய ஐடியாலஜி இல்ல அந்த முடிவுல தான் இருக்கிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்களுமே இதே இதுலதான் இருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்ற மதத்துக்கும் இதுக்கும் என்ன இதுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. அவங்க நரகத்துக்கு போவாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய எண்ணமும் இதுவாக தான் இருக்கு. ஓகே, அப்படின்னா இப்ப நரகத்துல இருப்பவங்க எதனால நரகத்துல இருக்காங்க? இப்ப மரித்து நரகத்துல இருக்கவங்க எதனால அவங்க நரகத்துக்கு போயிருக்காங்க? பாவத்தின் விளைவாக. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தா அதுக்கு பரிகாரம்ன்ற கணக்கு வரும். அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனாலன்றது இருந்தாலும் ஏன் போனாங்க அப்படின்னா பாவத்தின் காரணமாக அப்படின்றதுதான் பார்த்தோம். அல்டிமேட்டா எல்லாம் சேர்ந்து வர்றது பாவம். அப்படின்னா நரகத்துல இப்ப இருக்கிறவங்க எதனால நரகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பாவத்தின் விளைவாக தான் அங்க எங்க இருக்காங்க? நரகத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த தாட் கிறிஸ்தவத்திலயும் சரி மற்ற மதங்கள்லயும் சரி எல்லா காரியத்திலயும் இந்த காரியம் ஊறி இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஐடியாலஜிலே திங்க் ஆயிடுச்சுன்னு அப்படியே சேர்த்து அயன் பண்ணி வச்ச மாதிரி நம்ம மூளையோட ஒட்டிட்டனால இது இன்னொரு ஒரு டீச்சிங்க்கு வழிவகுக்குது. என்னது அப்படின்னா நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கும் கெட்டவர்களா நரகத்துக்கும் செல்றாங்கன்ற கருத்து எதுல இருந்து வருது? இந்த விஷயத்துல இருந்து. ஏன்னா பாவம் செய்யறவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. நல்லவங்களா எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. இது எந்த இதுக்கு வரைக்கும் இன்னும் கிறிஸ்டியானிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்துவையும் குறித்துதான். அதாவது மரித்த பின்னாடி நல்லவங்க பரலோகத்துக்கு போறது, கெட்டவங்க நரகத்துக்கு போறதுன்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரலோகத்துக்கு போறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நரகத்துக்கு போறது அப்படின்ற காரியம். ரெண்டாவது, பொதுவாவே நல்லவங்களா இவங்க பரலோகத்துக்கு போவாங்க, கெட்டவங்களா இவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா? அதாவது இவங்களுடைய கேரக்டர் வச்சு இவங்க நல்லவங்க, அதனால இவங்களுடைய டெஸ்டினேஷன் எங்க இருக்கு? பரலோகம். இவங்க கெட்டவங்க, அதனால எங்க இருக்கு? நரகம். அங்க போறாங்க அப்படின்ற காரியத்தையும் நம்ம இதுல பாக்குறோம். இப்ப இதையும் நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா பொதுவா நரகத்தை குறிச்சு மக்களுடைய ஐடியாலஜி, நரகம்னா என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. இதை இந்த 2 கேள்வியை பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நரகத்துல இருக்கவங்க உயிரோடு இருக்காங்களா அல்லது மரித்து இருக்கிறாங்களான்னு பார்த்தோம். அதுல மதத்தின் அடிப்படையில மதங்களை நம்புறவங்க அந்த மதத்தின் காரணமாக மதத்துல சொல்லியிருக்க மாதிரி உயிரோடு இருக்கிறவர்கள் அங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, நரகத்துல இருக்கவங்க உயிரோட வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதே மாதிரி மக்கள் நரகத்துக்கு செல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாவத்தின் காரணமாக மக்கள் நரகத்துக்கு செல்றாங்க அப்படின்றதுதான் நம்பிக்கையா இருக்கு. அதே மாதிரி நல்லவர்கள் பரலோகத்துக்கும் கெட்டவர்கள் நரகத்துக்கும் செல்றாங்களே அப்படின்றதுக்கும் இதே கருத்து தான் வலியுறுத்தப்படுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இது நம்ம பார்த்தது இதுதான் சொல்லல, இது நரகத்தை குறிச்சு பொதுவான ஒரு ஐடியாலஜி, மக்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், கிறிஸ்தவர்கள் நினைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு வரும். இன்னும் நம்ம அந்த டாபிக் உள்ளே போல. இன்னைக்கு மேக்சிமம் ஒரு இன்ட்ரோ முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல இருந்தான் டாபிக் உள்ளே போறோம். ஸோ இப்ப இதுக்கு அடுத்தது இப்ப நம்ம 2 கேள்வி கேட்டோம். இதோட சேர்ந்து இன்னும் 2 கேள்விகளையும் கேட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதனுடைய இந்த அடிப்படையில இன்னும் சில கேள்விகளை கேட்டு நம்ம தெளிவாய்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் செய்யறவங்க, அதாவது பாவம் செய்தவர்கள்னா பாவிகள், அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது வேதாகமத்தின்படி உண்மையா? முதல் கேள்வி. பாவம் செஞ்சவர்கள் அதாவது பாவிகள் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது வேதாகமத்தின்படி உண்மையா அப்படின்ற முதல் கேள்வி. இது நம்ம பார்க்க போறோம். அடுத்தது, பாவத்தின் விளைவாக பாவிகள் நரகத்தில் தள்ளப்படுகிறார்களா இல்ல அங்க இருக்கிறாங்களா? நரகத்துல இருக்கிறதுக்கு, ஏன்னா இதைதான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அப்ப பாவத்தின் விளைவா தான் போறாங்க அப்படின்னும் போது பாவத்தின் விளைவாக பாவிகள் நரகத்தின் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றது வேதாகமத்தின்படி உண்மையா அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது, பாவிகள் மற்றும் பாவத்தின் விளைவுகள் பற்றி வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் டோட்டலா படிக்க போறோம். அப்ப இந்த காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்
அடுத்து மேபி ஒரு 2 மாசத்துக்கிட்ட 1.5 மாசம் 2 மாசத்துக்கிட்ட இந்த நரகன்ற டாபிக்கை நம்ம கண்டினியூ பண்ணி போறோம். இப்ப இன்னும் கூட நம்ம இந்த கேள்விகளை முடிக்கல. இது வரைக்கும் ஓகே தானே? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதெல்லாம் ஏற்கனவே ஜென்ரலா இருக்கக்கூடிய தாட்ஸ் தான், இன்னைக்கு எதுவும் புதுசா இல்ல. இது கிளியரா இருக்கு இல்லையா? இந்த கேள்விகள் ஏதாவது இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது நரகத்தோடு தொடர்புடைய சில பொதுவான கருத்துக்கள். அதாவது நரகம்னா என்ன அப்படின்னும் போது நரகத்தோடு தொடர்புடைய சில பொதுவான கருத்துக்கள். இதை வந்து சில கேள்விகள் கேட்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட், நரகம்னா என்ன, அது எங்க இருக்கு? ஸோ நரகம்னா என்ன, அது எங்க இருக்குன்ட்டு சொல்ல முடியுமா? ஜென்ரலான ஐடியா. நரகம்னா தீ எரியும், அக்னி கடல் மாதிரி அக்னி எரியக்கூடிய இடம். நரகம்ன்றது அக்னி எரியக்கூடிய இடம் ஒண்ணு. வேற யாராவது? அது பாதாளம் சொல்றாங்க, அதுல பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேல ஏன்னா பரலோகம் மேல இருக்குதுங்கிறாங்க. நரகம்னா அது கீழேதான் இருக்கு, அந்த கீழேதான் அக்னி எரியுது, அங்கதான் போடுறாங்க. இது நரகத்தை பத்தி சொல்லக்கூடியது. அது எங்க இருக்குன்னா பூமிக்கு அடியில இருக்குன்றாங்க. நரகம்னா என்னன்னா நெருப்பு எரியுது. ஓகே, வேற ஏதாவது? பூச்சி புழு இதெல்லாம் வேற அங்க இருக்கும். பாவம், மனுஷன் செஞ்ச தப்புக்கு பூச்சி புழு வேற அனுபவிக்குது நரகத்துல. அவனை சாப்பிடறதுக்குன்னு ஒரு வேலை கொடுத்து. ஓகே, ஏன்னா பைபிள்ல இருக்கு புழு அங்க இருக்குன்ட்டுன்னு. ஓகே, அடுத்தது வேற? கண்மணி, நரகம்னா என்ன, அது எங்க இருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? பூமிக்கு அடியில சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு சொல்லுவாங்கண்ணா. நரகத்துல இருந்தா? நரகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. அப்ப எங்க இருக்குன்னா பூமிக்கு அடியில இருக்குன்ட்டுன்னு. அடியில இருக்கு. ஓகே, பரலோகம்னா வானத்துல இருக்கு. ஓகே. சரி, பேசிக்கலா வந்து சக்தி இருக்கும், அதுல கிளறதுக்கு ஒரு கரண்டி வேற இருக்கும். கரண்டி இருக்கும், அங்க சட்டி கரண்டி எல்லாம் வச்சு எண்ணெய் எல்லாம் ஊத்தி. ஸோ பேசிக்கலா நரகம் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து சில தாட்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம எங்க இருந்தோ அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் நரகம், இது இந்த இடத்துலதான் இருக்கும்ட்டுன்னு. அது சோர்ஸ் எங்க இருந்து வேணா இருக்கலாம், நமக்கு சொல்லிருக்கலாம், பைபிள் ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியங்கள்ல இருந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல வந்துருக்கலாம். ஸோ அப்படி சில காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நரகம் அப்படின்றது வந்து மரித்த பிறகு மரித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றாங்க நரகம்ன்றது. அதாவது ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் மரித்த பிறகு உள்ள ஒரு இடம், அங்க மரிச்சாதான் போக முடியும் நரகத்துக்குன்ட்டு, அதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மரித்தவர்கள்ல ரட்சிக்கப்படாதவர்கள் தான் அங்க போக முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு போக முடியாது, ரட்சிக்கப்படாதவர்கள் தான் நரகத்துக்கு போக முடியும் அப்படின்றது. அதே மாதிரி அது பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு வந்து பாதாள உலகம், அண்டர் வேர்ல்டு அப்படின்ற பேரும் தராங்க. அது எல்லாத்துக்கும் மேல அங்க ஜெஸ்ஸி சொன்ன மாதிரி முள்ளுக்கரண்டி வச்சு குத்தி திருப்பி போடுறதுக்கு யார் ஆள் அப்படின்னு பார்த்தா நிறைய மதங்கள்ல என்ன சொல்லுது, சாத்தானும் அவனுடைய ஆளுங்களும். அது வந்து சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அந்த இடத்துல சாத்தான் தான் டெரர் மாதிரி இருப்பான், கருப்பா இருக்கும், எல்லாரையும் போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு யாரையும் வெளியே தப்பி கூடாம பார்த்துக்கிட்டு, இப்படி நிறைய காரியங்கள்லாம் நரகம் பத்தியும் அது எங்க இருக்கு அப்படின்றது வந்து பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து பொதுவா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸா இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம், என்னன்னு பார்த்துட்டோம். நரகம் எப்படி இருக்கும் அப்படின்றது. நரகம் எப்படி இருக்கும்ட்டுன்னு ஏதாவது ஐடியா அங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நரகம் எப்படி இருக்கும்ட்டுன்னு. ரொம்ப டார்க்கா இருக்கும், ரொம்ப சேட்னஸ் இருக்கும், எல்லாரும் அவ்வளவு நெருப்பு இருந்தா எப்படிமா டார்க்கா இருக்கும்? நெருப்பு அவ்வளவு அப்படித்தானே சொல்றாங்க, அப்படித்தானே சொல்றாங்க. அக்னி நிறைய இருந்தா வெளிச்சமா தான் இருக்கும். ஒருவேளை நிலக்கரி போட்டு இது பண்ணிருப்பாங்க, அயன் பாக்ஸ்ல இருக்கிற நிலக்கரி. அது எப்படி இருக்கும்னு சொல்றேன்னா, ஒரு இருள் நிறைந்த பிரகாசமான இடம்னு சொல்லணும். அப்புறம் இருள் நிறைந்த பிரகாசமான இடம். கரெக்ட். நரகம் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு விஷயத்துல வந்து அங்க ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையவே அணையாது அப்படின்ற மாதிரி சொல்றோம். இன்னொரு இடத்துல அது நரகம் வந்து இருள் நிறைந்த இடம் அப்படின்றோம். ரெண்டும் வந்து அப்ப இருள் நிறைந்த ஒரு பிரகாசமான இடம் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுது நரகம்ல. ஓகே, அப்ப நரகம்
அப்படின்னும் போது பொதுவான கருத்து அது அக்னினால நெருப்புனால நிறைந்திருக்கிற ஒரு இடம். ரெண்டாவது எப்பயுமே அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஈவன் சில வசனங்கள் பைபிள்ல இருந்து பார்க்கும்போது கூட அந்த மாதிரி தெரியும். பொதுவான கருத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியில வந்து முதல் விஷயம் வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது வந்து அது நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே அந்த இடத்துல நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நித்திய காலமா அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கனால அந்த ஒரு தாட் இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? நரகத்துல இருக்கிறவங்களாம் சோகமா இருப்பாங்க. சோகமா இருப்பாங்களா? ஐயோ ஐயோன்னு கத்திட்டு அலற மாட்டாங்க? இருக்கவே முடியாது. அதாவது அப்படி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அவ்வளவு சூடுல இருக்கவே முடியாதுல்ல. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல அவங்களுடைய கான்செப்ட் வந்து சாவே வராது, தப்பிக்கவும் முடியாது, உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றதுக்குள்ள அவருடைய புழுக்கள் கூட வலிய தாங்க எந்த அளவுக்குன்னா அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா புழு கூட சாவாம இருக்கும். ஆனா நீங்க பக்கத்துல ஒரு தீக்குச்சி எடுத்துட்டு போய் பாருங்க, புழு டக்குன்னு முதல் சுருண்டுரும், செத்துரும். ஒரு புழு இருக்குன்னா பக்கத்துல தீக்குச்சி எடுத்துட்டு போனாலே அந்த நெருப்பு அனலுக்கே வந்து புழு சுருண்டு செத்துரும். ஆனா இங்க வந்து ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அங்க புழு வந்து சாகாம இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பரிசுத்த புழுக்கு நரகத்துல என்ன வேலைன்னு தெரியல. அது கூட்டாளி புழுவா இருக்கும். அதனால தாங்க அதெல்லாம். அப்ப அதில் உள்ளவர்கள் வந்து எப்பயுமே வேதனையிலையும் துன்பத்திலையும் இருப்பாங்க அப்படின்றது வந்து பொதுவான லாஜிக். ஏன்னா அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுல இருக்கிறாங்க, வேதனையிலையும் துன்பத்திலையும் இருக்காங்க. ஏன் அப்படி வேதனையும் துன்பத்திலையும் அங்க இருக்காங்க அப்படின்னா அங்க எப்பயுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனால வேதனையும் துன்பத்திருப்பாங்க. சரி, அப்ப அந்த நெருப்புல எவ்வளவு காலம் அவங்க வேதனையிலையும் துன்பத்திலையும் இருப்பாங்க நரகத்துல? நரகத்துல இருக்கவங்க நெருப்புல எரியும் போது எவ்வளவு காலத்துக்கு எரிவாங்க? ஹெல்லுக்கவே சொல்லும் போது இட்டர்னல் ஹெல்லுன்னு தான் சொல்றாங்க, நித்தியமான நரகம். அப்ப அங்க வந்து அவங்க நித்திய காலமா வேதனையில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னும் கூட சொல்லும் போது அவங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சாக மாட்டாங்க. அங்க புழுவும் இருக்கும், அதுவும் சாகாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் இந்த நரகத்தை பத்தி என்னன்றது. சோ நரகம் எங்க இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஐடியால நம்ம பார்த்துட்டோம். நரகனா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இது வரைக்கும். இப்ப நரகத்தை பற்றி பாரம்பரியமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதனைகள் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஜெனரலைஸ்டா உலகத்துல மற்ற மதங்கள்ல பொதுவான கருத்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, நாட் பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி, வேதாகம அடிப்படையிலான கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம போல அதை பார்க்கல. இப்ப என்ன பார்க்கறோம்னா ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி, அதாவது பாரம்பரியமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதனைகள் இருக்கு இல்லையா, நரகத்தை பற்றிய பாரம்பரிய கிறிஸ்தவ போதனைகள், அதை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல இது பார்க்கணும் அப்படின்னா மரணத்திற்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை குறித்து கிறிஸ்தவத்தின் ஒரு பொதுவான பாரம்பரிய கருத்து என்ன? அதாவது நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்க ட்ரெடிஷ்னல் சர்ச்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் டீச்சிங்ல இருக்கக்கூடியதுல மரணத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதை குறித்து கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பொதுவான பாரம்பரியமான கருத்து என்னது, போதனை என்னது? வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு ஏதாவது கமிட்டி மெம்பர்ல இருந்துட்டு நம்ம உடல் சோர்வா இறந்து போயிடுறோம் அப்படின்னா இன்னைக்கு இறந்த அந்த ஸ்பாட்டே பரலோகத்துல இயேசுவோடு கூட இருப்பாங்க. இல்ல கமிட்டி மெம்பரா இல்லாம இருந்துட்டா இல்லாம இருந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருப்பாங்க. அப்படி இல்ல நம்ம சர்ச்சுக்கு இர்ரெகுலரா போறோம் கண்மணி மாதிரி அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போறேன் அப்படின்னா நீங்க வந்து நரகம்தான். ஓய்வு நாள கடைபிடிக்கல, ஆண்டவர் முதன்மை இடத்தை கொடுக்கல. சரி,
நீங்க வந்து நரகத்துக்கு தான் போவீங்க. இந்த இப்ப ஆத்துமா நரகத்துக்கு பிரதர், எனக்கு போகுது. ஒரு சின்ன சந்தேகம் பிரதர். ஓய்வு நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? கண்மணி தான் பதில் சொல்லணும். ஓய்வு நாள்ல இந்த காசு காணிக்கை கொடுக்கணும், ஆலயத்துக்கு போகணும், வீட்டு வேலை எல்லாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடணும். எல்லாமே செய்யணுங்கிறதே வந்து ஒரு ஓய்வு நாள் கிடையாதுல்ல, ஓய்வு வேலை கிடையாதுல்ல. ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா எப்படி? ஆண்டவரோட பாதத்துல வந்து உட்காரணும், ஆலயத்துல வரணும், ஆலயத்துல இருந்து பொக்கிஷத்துக்கு வந்துடணும். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்கா, பைபிள்ல எந்த ஒரு இடத்துலயும் ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கோடைய, என்ன செய்யணும்ட்டு எங்கேயுமே கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதை செய்யாத, அதை செய்யாத, நெருப்பு கொட்டாத, ஓய்வு நாள் தூரம் போகாத, வேற வேலை செய்யாத, எதையுமே பண்ணாதேன்னு தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செய்யின்ட்டு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா செய்யின்னு சொல்லிட்டாக்கா அது ஒரு வேலையாயிட்டு, ஓய்வு கிடையாது இல்லையா? சரி, ஓகே, யா, கோ ஹெட் பிரதர். ஓகே, அதாவது நான் கேட்ட கேள்வி எப்படின்னா, இதை கரெக்டா இன்னும் கேட்கணும்னா, ஒருவர் மரித்த போது உண்மையிலே அந்த நபர் மரிக்கிறாரா, அல்லது கிறிஸ்தவ போதனையின்படி இங்க கண்ணை மூடின உடனே அவரு வேற இடத்துல உயிரோடயே இருக்கிறாரா? அதாவது ஒரு இடமாற்றம் மாதிரி நடக்குதா, இல்ல உண்மையிலே அவர் மரித்து ஒண்ணுமே இல்லாம போயிடுறாரா? கிறிஸ்தவ போதனையில கேட்கிறேன் நான். ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதனையில மரணத்தை குறித்து அப்படின்னு சொல்லும் போது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறேன்னா, மரித்த உடனே அந்த நபர் மரித்து ஒன்றும் இல்லாம போயிடுறாரா, இல்லாட்டி இங்க மரித்த உடனே வேற ஒரு இடத்துல அவர் வந்து கண் திறந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறாரா, இடமாற்றம் செய்யப்படுறாரா மரணத்துல அப்படின்றதுதான். நான் கேட்ட வரைக்கும் அங்கிள், இறந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்டர்மீடியட் பிளேஸ் இருக்கு ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும். அங்க வந்து வெயிட்டிங் பீரியட் ஆக்சுவலி, பிகாஸ் கியூ ஜாஸ்தி இருக்கிறனால வெயிட்டிங் பீரியட். அந்த வெயிட்டிங் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ வெதர் நீங்க ஹெல்லுக்கு போறீங்களா இல்லைன்னா ஹெவனுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து டிசைட் ஆகும். ஓகே, இது வந்து பேசிக்கலி ஒரு கேத்தலிக் வியூ ஆஃப் டீச்சிங் இந்த இதுல வரக்கூடியது. அந்த மாதிரி பைபிள் சப்போர்ட் எதுவும் ஆனா கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் வெயிட்டிங் எல்லாம் சொல்றாங்க. மத்தபடி இறந்த உடனே அடுத்த செகண்ட் கொஞ்சம் பேர் பரலோகத்துல இருப்பாங்க, கெட்டவங்க உடனே போய் நரகத்துல போய் விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் ஜனங்க பேசுறாங்க. அதான், இதுவுமே வந்து டினாமினேஷனல் பேஸ்டு. இப்ப வந்து ஒரு கேத்தலிக் சர்ச்சா இருந்துச்சுன்னா அவங்க வந்து மரித்த உடனே எல்லாரும் உடனே பரலோகத்துக்கு இல்ல நரகத்துக்கு போயிட மாட்டாங்க. அவங்க வந்து உத்திரிக்கும் ஸ்தலம், அந்த பரதீசன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிருப்பாங்க. அங்க இருந்து அவங்கள ஒரு எவால்வேட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் பரலோகமும் இல்ல நரகம் போவாங்கன்றது வந்து ஒரு கேத்தலிக்குடைய செட் ஆஃப் டீச்சிங்ஸ்ல வரக்கூடியது. இதுக்கு பைபிள்ல எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதே மாதிரி பாரம்பரிய சர்ச்னு சொல்லும்போது கேத்தலிக் தான் இருக்கு, ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸும் இருக்கு, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு. இங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம இறந்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஒண்ணும் எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா எங்க இருக்க போறோம்? ஆண்டவரோட கூட பரலோகத்துல. ரட்சிக்கப்படாட்டி அந்த சாகாத புழுவோட கூட நரகத்துல. ஓகே, அப்போ பாரம்பரிய கிறிஸ்தவ போதனையில அவங்களோட நினைப்பு இதாதான் இருக்கு. அப்போ அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ போதனையில வந்து ஒரு மரிக்கும் போது அவர் உண்மையிலேயே மரிப்பது கிடையாது. மரிக்கிறதுன்றது வந்து எண்டு, டெத்து, ஜீவனே அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்றது. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது அவங்க வந்து அடுத்து பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ இருக்க போறாங்க அப்படின்னும் போது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நரகத்துல வேதனையில இருப்பாங்க அப்படின்னா வேதனையில இருக்கணும்னா அவங்களுக்கு அங்க உயிர் இருக்கணும். அப்ப உயிர் இருக்கணும்னா அங்க அவங்க சாகலன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றிருக்காங்க, இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து பாரம்பரியமா போதிக்கிற ஒரு காரியமா இருக்கு. அவங்க மரிப்பது இல்லைன்னு. இது எப்படி நம்புறாங்க அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவத்தினுடைய பொதுவான டீச்சிங்ல என்ன டீச் பண்றாங்க அப்படின்னா, ஆத்துமா ஒருபோதும் மரிப்பது கிடையாது. கேட்டிருக்கீங்களே, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, ஆத்மா நித்தியமா இருக்க போகுது. அப்ப மரணம்ன்றது வந்து ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னும் போது ஆத்மா மரிப்பதில்லை. அப்ப அவங்க வந்து மரித்த உடனே பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போயிட்டு
அங்க பரலோகத்துல அவங்க மகிழ்ச்சியாவோ இல்லாட்டி நரகத்துல எப்படி இருப்பாங்க, வேதனையாவோ இருப்பாங்க அப்படின்றதுதான் நம்புறாங்க. புரியுது இல்லையா? இதுதான் வந்து கிறிஸ்தவத்துல பரவலா இருக்கக்கூடிய பாரம்பரியமான போதனை. அப்ப இந்த பாரம்பரியமான போதனை இருக்கு இல்லையா, இந்த போதனை இது எப்ப இருந்து இந்த மாதிரியான போதனை ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியுமா? சுமாரா தோராயமா எப்ப ஆரம்பிச்ச போதனை இதுன்ட்டுன்னு ஒரு ஐடியா யாருக்காவது? லாசரு கதை கேட்ட பிறகு இந்த ஐடியா வந்திருக்கும். கான்ஸ்டன்டைன் இருந்தார்ல ரோம இதுல, அப்ப வந்து அப்ப புகுத்தப்பட்டதோ? அப்பதான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு அங்கங்க சின்ன சின்ன சர்ச்சுங்கள்ல இருந்து ஒரு டீச்சிங் ஒரு டாக்டரின் வச்சு மேக்சிமம் வந்து இந்த பைபிளோட சம்பந்தப்பட்ட டாக்டரினாவே வச்சிருந்தாங்க. ஆனா எப்ப வந்து அது வந்து ரோமனைஸ்டு சர்ச் ஆச்சோ, ஒரு யூனிவர்சல் சர்ச்சா ஃபார்ம் பண்ணாங்களோ, அப்ப இருந்து இந்த சர்ச்சுக்கு இதுதான் கிரீடு, இதெல்லாம் தான் சத்தியங்கள், இதை தவிர்த்து வேற சத்தியங்கள் கிடையாது, இதை தான் நீங்க நம்பணும், இதை தான் விசுவாசிக்கணும்னு ஒரு செட் ஆஃப் டாக்டரின்ஸை உருவாக்குனாங்க. ஏன்னா சபைக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சபையா அதை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1700 வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. அப்போ 1700 வருஷங்களா சபையில அன்னைக்கு டேட்ல ஒரு செட் ஆஃப் கிரீட்னா அந்த ஒரு சட்ட திட்டங்கள், அந்த ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து எழுதப்பட்ட காரியங்கள். அப்ப அதுல இருந்து அந்த போதனைகள்லாம் இப்படி நிறைய போதனைகள் வந்திருக்கு அந்த இதுல. அதுல ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஆத்துமா மரிப்பதில்லை, ஆத்துமா என்றென்றைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு காரியம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து உருவாக்கப்பட்டு கேத்தலிக் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் சர்ச் வந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து ரிஃபர்மேஷன் சர்ச்சஸ் வந்துச்சு, அதுல இருந்து பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் வந்துச்சு, அதுல இருந்து கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் வந்துச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்துச்சு. ஸோ இப்படி எல்லா சர்ச் பிரிவுகளும் எவ்வளவு வந்தாலும் அந்த வேர் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த கிரீடு, நைசின் கிரீடுன்ற சொல்லக்கூடிய காரியங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சபை பிரியும் போதும் கூட அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த காரியங்கள் வந்து ஏறக்குறைய 1700 வருஷங்களுக்கு மேல இந்த காரியங்கள் வந்திருக்கு. அவங்களுடைய உபதேசத்துல இன்னும் கூட சில முக்கியமான காரியங்கள்லாம் கூட சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப இந்த பரலோகம் நரகம்னு போறது, அங்க சந்தோஷமா இருப்பாங்க, நரகத்துல இருப்பாங்க அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்னா, பூமியில வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில நம்ம பூமியில எப்படி வாழ்றோம், நல்லவங்களா வாழ்றோமா, இயேசு ஏற்றுக்கொண்டு வரோமா, ஸோ இதனுடைய அடிப்படையில வந்து பரலோகமோ அல்லது நரகத்தையோ நித்தியத்தை தொடருவாங்க. இவங்க வந்து இங்க மரணம்ன்றது வந்து வெறும் சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியே வர்றது. அந்த வெளியே வந்த ஆத்மா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில ஒண்ணு பரலோகத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ அவங்களுடைய நித்தியத்தை, என்னது இட்டர்னிட்டி, முடிவில்லாத வாழ்க்கைய அங்கதான் தொடங்கி அதிலே தான் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1700 வருஷங்களுக்கு மேலாக சபை விசுவாசித்து கொண்டு வருது. இது வந்து பைபிள்ல இருக்கான்றதை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஆனா சபை இதை விசுவாசிக்குது. பாரம்பரிய சபைகள் இன்னைக்கு இதை வந்து, அந்த பாரம்பரியம் போது ஏதோ ஒரு 2 தலைமுறை கிடையாது, 1700 வருஷங்களுக்கு மேல இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு கிரீடு, அந்த கொண்டு வந்த சட்டத்திட்டத்தை. இப்ப இதுல வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கையும் இதுலயே சேர்த்துறாங்க. நல்லவங்களா வாழ்றதுன்றதுல வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற வாழ்க்கை வருது, அதன் அடிப்படையில அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை வரும்போது அதனுடைய அடிப்படையில அவங்க நரகத்துக்கு போறாங்க அப்படின்ற கான்செப்டும் இந்த டீச்சிங்ல இருந்தே தான் வருது. அடுத்தது இதே இதுலதான் மரணத்துக்கு பின்னாடி நீதிமான்கள் வந்து பரலோகத்துக்கு போய் மகிழ்ச்சியா தேவனை பாடி ஆடி ஆராதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இங்க கண்ணை மூடணும்னா நம்ம இவ்வளவு உலக பாடுகள்ல இருக்கோம், அடுத்த செகண்ட் கண்ணை முன்னோடனே நம்ம எங்க இருக்க போறோம்? பரலோகத்துல தேவனோடு கூட இருந்து ஆடி பாடி ஆர்ப்பரித்து அவரை சோதரிக்க போறோன்றது வந்து எல்லா சபையிலையும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அப்ப இதனுடைய காரியத்தையும் அங்க இருந்தா நம்பிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி மரித்த பிறகு துன்மார்கள் வந்து நரகத்துக்கு சென்று அங்க வேதனை, அலறல், கூச்சல், அழுகை இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நெருப்புல என்னன்னைக்குமே எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க வேதனையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தையும்
இந்த சபையில் இருக்கக்கூடிய இந்த அதாவது ட்ரெடிஷ்னல் பிலீஃப், பாரம்பரிய கருத்தா இதெல்லாம் விசுவாசிக்க கூடியதா இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்தோம்னா, மரணத்துக்கு பிறகு பரலோகம், நரகம் இத பற்றி நம்மளுடைய போதனை டீச்சிங் இருக்கு இல்லையா, இவை அனைத்தையும் வந்து நம்ம எங்க இருந்து கேள்விப்பட்டிருக்கோம்னா சர்ச்ல சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். பைபிள்ல தேடி இதெல்லாம் பார்த்திருக்கோமானா எத்தனை பேர் பைபிள்ல இதெல்லாம் தேடி பார்த்திருக்கீங்க இருக்கா இல்லையான்ட்டுன்னு? மரித்த உடனே ஒருத்தர் நரகத்துக்கு போயிடுவாரு, அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க, நித்தியமா நித்தியத்துக்கும் நரகத்துல இருக்க போறாங்க அப்படின்ற காரியமும், இங்க மரித்த உடனே பரலோகத்துல போய் தேவனோடு அவருடைய சமூகத்துல நம்ம ஆடி பாடி துதித்து மகிழ்ந்திருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? யாராவது பைபிள்ல பார்த்திருக்கீங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நான் பர்சனலா போய் வெரிஃபை பண்ணதில்ல அங்கிள். பர்சனலா வெரிஃபை பண்ணதில்ல. வேற யாராவது பார்த்திருக்கீங்களா பைபிள்ல? வெளிப்படுத்தல ஒரு சில வசனங்கள் வரும், நரகத்துக்கு போறவங்க வைக்கிறாங்க. அதை கேட்கும் போது, அது படிக்கும் போது அது அது நரகம்னு போட்டிருக்கா, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்னு போட்டிருக்கா? இனியும் கந்தகம் எரிகிற கடல் இருக்கும். லாஸ்ட்ல 22வது அதிகாரம் பைபிளுடைய லாஸ்ட் பேஜ்ல ஒரு வசனம் வரும். ஆனா நரகன்ற பேர் இருக்கான்றது நினைவில்லை. இவங்க எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் வந்து அந்த புதிய வானம், புதிய எருசலேம், புதிய பூமியில பங்கு பெற மாட்டாங்கன்ட்டு வெளிப்படுத்தினது 20:8 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 14-15 கிட்ட நினைக்கிறேன். 22 அதிகாரம் 22 சொல்றீங்களா? ஆமா, 22வது அதிகாரத்துல 15 நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிர ஆராதனைக்காரர், பொய் விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் புறம்பே இருப்பார்கள். எத்தனாவது வசனம் படிக்கிறீங்க? 15வது வசனம். 22:15 வெளிப்படுத்தல் 22:15. இது கூட வரதெல்லாம் சேர்த்து அத நரகம் தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நமக்கு கேட்டது. இல்ல, இப்ப இங்க வந்து யாவரும் புறம்பே இருப்பார்கள் இருக்கு. ஆமா, புறம்பே இருப்பார்கள் தான் இருக்கு. பட் ஆனா அத வந்து அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டீச்சிங்க கேட்டிருக்கோம். அதனால சொல்றேன். இல்ல, அதான் சொல்றேன், அந்த டீச்சிங் வந்து நம்ம கேட்டிருக்கோம். எப்படி கேட்டிருக்கோம்னா சபையில சொல்றதுல இருந்து இந்த புறம்பே இருப்பார்கள்ன்றத வந்து அவங்க வந்து மோட்சத்துக்கு புறம்பே, அப்ப நரகத்துல இருப்பாங்க அப்படின்ற ஓகே. நம்ம இது எல்லாத்தையுமே படிக்க போறோம். அந்த புறம்பே இருக்கிற இருள் அப்படின்றது, அதாவது இந்த நரகம் சம்பந்தமா புறம்பே இருக்கிறது, நரகம், அக்னி கடல், நியாய தீர்ப்பு, இது எல்லாமே நரகம், எரி நரகம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டடியில டோட்டலா என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன எங்கெங்க போயிருக்கு அப்படின்றத வசனத்துல இருந்து படிக்க போறோம். ஆனா ஜென்ரலா டைரக்டா இப்ப இவங்க சொல்ற மாதிரி பரலோகத்துல போய் உடனே தேவனோடு மகிழ்ந்து ஆடி பாடி அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லியோ டைரக்டா ஒரு வசனம் கிடையாது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மரித்து நரகத்துல போய் இன்னைக்கு வேதனைப்படுவார்கள் அப்படின்ட்டுன்னு எரிந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கிடையாது. அப்படி ஒரு சில வசனங்கள் வர்ற மாதிரி இருக்கு. அது என்ன கரெக்டான மொழிபெயர்ப்பு, அது எப்படி வந்துச்சு, அந்த வசனத்தினுடைய உண்மையான இது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காரியங்கள் எல்லாமே வந்து வேதத்தின்படி சரியானதா, இதெல்லாம் வேதாகமத்துக்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ எஸ், பைபிள்ல நிறைய விஷயங்கள் நரகத்தை பத்தி இருக்கு, எரி நரகத்தை பத்தி இருக்கு, அக்கினி கடல்னு இருக்கு, லேக் ஆஃப் ஃபயர்ன்ட்டுன்னு, கந்தகமும் அக்கினியும் எரிய கடல், புகை வந்து ஓயவே ஓயாது, சதா காலங்களிலும் இருக்கும், அவர்கள் அங்கே சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள், இதெல்லாம் இருக்கு வசனம். ஆனா தேவன் அன்பானவர், பூரண சர்க்குணம் உள்ளவர். அந்த பூரண சர்க்குணமுள்ள தேவன் சொல்றது எதனால அவர் பூரண சர்க்குணர்னா, அவரு அன்புல பூரண சர்க்குணமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த அன்புல பூரண சர்க்குணமா இருக்கக்கூடிய தேவன், அந்த அன்புல பூரண சர்க்குணம்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய பகைஞரையும் நேசிக்கிறது, தன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறது,
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையும் வெயிலையும் வர்ஷிக்க பண்ற அப்படிப்பட்ட தேவன் அவருடைய சுபாவம் பூரண சற்குணம் அன்புல இருக்கிற மாதிரி நம்மளையுமே இருக்க சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது லாஜிக்கலா இந்த காரியங்கள்லாம் வந்து பைபிள்ல அப்ப தேவனை குறித்த கேரக்டர் சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்கு. ஆனா இங்க தேவன் என்ன செய்வார்? அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவரை பகைக்கிறவர்களை, அவரை அறியாத ஜனங்கள், அவருடைய அன்பை புரிஞ்சுக்காத ஜனங்கள், அதாவது கத்தி வச்சுக்கிட்டு இது எப்படி இருக்குன்னா, கத்தி வச்சு மிரட்டி நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை திரும்ப நேசி, என்னை மட்டும் நீ நேசிக்கல நான் உன்னை குத்திடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு காரியமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இதை விட மோசமா சொல்ற மாதிரி தேவனை குறிச்சு ஒரு ஐடியாலஜி வர மாதிரி சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே என்ன? ஏன்னா பைபிள்ல தேவன் அன்பானவர்ன்றதுக்கும் இருக்கு, தேவன் நீதி உள்ளவர் நியாயம் செய்கிறார் இருக்கு. அதனால நியாய தீர்ப்பு பத்தியும் பார்க்க போறோம். நியாய தீர்ப்பு என்ன, அது எப்படி நியாய தீர்ப்பு செய்ய போறாரு, அக்னி கடல் என்ன, இதெல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ஒரு இன்ட்ரோவா தான் இப்ப இந்த வாரம் வந்து நம்ம ஜென்ரலா நரகத்தை பத்தின்னு இருக்கக்கூடிய டாபிக். மக்கள் சொல்றது பைபிள்ல அதாவது கிறிஸ்டியானிட்டியில சொல்லக்கூடியது, பாரம்பரிய கிறிஸ்தவத்துல இருந்து வரக்கூடிய போதனைகள், இந்த காரியத்தை எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கு அடுத்த இதுல இருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட்டு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேக்குதா நான் பேசுறது? இல்லைங்கண்ணா. ஓகே. அங்கிள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அங்கிள், கொஸ்டின் கிடையாது. ஓகே. இப்போ வந்து ஹெவன்ல வந்து எல்லாருமே ஆடி பாடி வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேக்குறேன், அப்ப லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்காதா? இல்ல, முதல் அது லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்காதான்றது வந்து செகண்டரி. ஏன்னா லாங்குவேஜே வந்து பேபல்ல தான் உருவாச்சுன்னு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இது லாங்குவேஜ் வந்து தெர் வாஸ் ஒன் லாங்குவேஜ் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. ஸோ பிரிக்கப்பட்ட லாங்குவேஜ் மறுபடியும் ஒரு நாள்ல பிரிக்கப்பட்டு எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது. மறுபடியும் எல்லாத்தையும் when God rules எல்லாமே ஒரே லாங்குவேஜ் கொண்டு வர்ற தேவனுக்கு வந்து கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அங்கே லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹெவன்ல வந்து நம்ம நித்தியத்தை கழிக்க போறோமா அப்படின்றதே வந்து அடுத்த கம்மிங் வீக்ஸ்ல வந்து நம்ம ஹெவனை குறிச்சு அங்க என்ன சொல்லியிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஹெல்லுன்னு படிக்கும் போது ஆப்வியஸா அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா ஹெவன். அப்ப அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்க வாழ்றதுனுடைய டெஸ்டினி வந்து நம்ம ஹெவனா ஹெல்லா அப்படின்ற ஒரு கம்பேரிட்டிவ்ல போறோம். அப்ப ஹெல்லுல எப்படி இருக்கும், ஹெவன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது டெஸ்டினியா, இல்ல அதுதான் லிமிட்டேஷனா, இல்ல இங்க இருக்கிறத பேஸ் பண்ணி அங்க போறோமா அப்படின்ற நிறைய காரியங்கள் இருக்கு. அதையும் படிப்போம். பட் ஃபார் த கொஸ்டின் ரிகார்டிங் த லாங்குவேஜ் வந்து எடுத்த உடனே வந்து அது மல்டிபிள் லாங்குவேஜஸா இருந்து அப்படி வந்தது கிடையாது. பாபெல் டவர் வர்ற வரைக்கும் இட் வாஸ் ஒன் லாங்குவேஜ். அப்ப அந்த லாங்குவேஜை வந்து ஆல் ஆஃப் அ சடன் இட் காட் கன்ஃபியூஷன் வந்து தான் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்துச்சு. மறுபடியும் ஒன்னா கூடும்போது தெர் இஸ் நோ நீட் ஃபார் அ பேபல் சிச்சுவேஷன் மாதிரி தேவையில்லை. ஸோ பேபலுக்கு முன்னாடி வந்து தெர் வாஸ் ஒன் லாங்குவேஜ். அப்ப காடோடைய ரூலிங்ல வந்து இன் ஹெவன் ஒரே லாங்குவேஜ் இருக்கலாம், தட் குட் பி எனி லாங்குவேஜ். ஆனா ஒரு லாங்குவேஜ் அந்த கம்யூனிகேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, வேற எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாமா? ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா ஆண்டி? சொல்லுங்க பிரதர், நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல எஸ் பிரதர், we can close down. ஓகே அக்கா ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டி, நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இது நாள் இந்த மாலை வேலையில் கூட ஆண்டவரே பைபிள் ஸ்டடியில நாங்கள் நரகத்தை குறித்து படிப்பதற்காக இந்த எடுத்த முயற்சிகளை அது கருத்துல ஒப்புவிடுகிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்களை ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க போகும் பாடங்களையும் நீர் எங்களுக்கு எளிமையாய் புரிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய நரகத்தை பற்றி எங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் நிச்சயமாக தவறான ஒரு காரியமாக தான் இருக்கு ஆண்டவரே. எனவே நாங்கள் புதிய கண்ணோட்டத்தோடு நரகத்தை குறித்த நல்ல ஒரு தெளிந்த சிந்தையும்
ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. இதை எடுக்கக்கூடிய ராஜாவை கூட உங்களை கருத்துல ஒப்புக்கிறோம். விமலாவை ஆசீர்வதிங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த முயற்சி செய்து எடுக்கக்கூடிய பிரயாசங்களை எல்லாம் நீங்க கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, நடத்துறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுங்க. இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. நாள் முழுவதும் உடைய விலகாத பிரசன்னம் எங்களை ஒருவரோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். புதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord.